Number 168. Which act provided provincial autonomy to India? Rowlatt Act 1919. Option B. Minto-Morley Reform Act 1909. Option C. The Government of India Act 1935. Option D. Montague-Chelmsford Reform Act 1919. எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? ஏ. ரௌலட் சட்டம் 1919. பி. மின்டோ-மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. ஆப்ஷன் சி. இந்திய அரசாங்க சட்டம் 1935. டி. மாண்டேக்-சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த சட்டம் மூலமாக தான் மாநில சுயாட்சி அதிகாரம் கொடுத்தாங்க. ப்ரொவின்ஷியல் அட்டானமி இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு லாங்கஸ்ட் ஆக்ட். ஓகேவா? ரிமைனிங் ஆக்டோட என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கலாம். ரௌலத் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக பிரிட்டிஷ் போலீஸ்க்கு பவர் கிடைச்சிச்சு. எதுக்காகனா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி ரீசனே இல்லாமல் கூட அரெஸ்ட் பண்ணலாம். இந்த அதுதான் ரௌலத் ஆக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மின்டோ-மார்லி ரீஃபார்ம் ஆக்ட். மின்டோ-மார்லி ரீஃபார்ம் ஆக்ட் 1909 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அலோ பண்ணாங்க இண்டியன்ஸை ஸ்டேட் செக்ரட்டரியில் என்ட்ரி ஆகிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மாண்டேக்-சேம்ஸ்போர்ட் ரீஃபார்ம் ஆக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அலோஸ் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஒர்க். அதாவது தனியார் அமைப்புகளை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், தனியார் நிறுவனங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா?